வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் பாட்டு வரிகளை, அந்த வேட்டு வரிகளை இந்த இனிய பொழுதில் நினைவு கூர்ந்து, திணை அமெரிக்கா என்கிற நம்முடைய தமிழர்களுக்கான தனித்துவமான அந்த களம், அந்த தளம், இன்னும் சொல்ல போனா நான் தான் கேட்டேன், திணைங்கிறத நம்ம ரவி ஐயா மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கீழே வந்து அது என்னன்னு கேட்டேன். தனித்துவ களம், தளம் என்று சொன்னார்கள். தமிழர்களுடைய தத்துவ களமாக, வாழ்வியல் களமாக விளங்கி கொண்டிருக்கிற ஒரு கருத்து களமாக இருக்கிற திணை. அதுபோல கலாட்டா நெட்டிசன்கள் இணைந்து இந்த உலக தொழிலாளர் தினம் என்று சொல்லப்படுகிற மே தினம், அந்த மே தினத்தை உலகத் தமிழர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதிலே உள்ளபடியே நிறைந்த மகிழ்ச்சி. அத்துணை பேருக்கும் என்னுடைய மேதின நல் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த அமைப்புக்கு திணை என்ற பெயரை யோசித்தவரை நான் இங்கிருந்தே இறுக அணைத்து பாராட்டுகிறேன். ஏனென்றால் அந்த திணை என்கிற சொல் எதை சுட்டி நிற்கிறது என்றால் காலம், பொழுது. அது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இடம், பொழுது, இரண்டையும் எது பிரிப்பதுதான், இணைப்பதுதான் இந்த திணை என்கிற சொல். நீங்க நம்ம படிச்சிருப்போம், அகிரிணை உயர்திணை. நம்ம எல்லாம் உயர்திணை அப்படின்னு அகிரிணை எல்லாம் சொல்ல, நம்ம தான் சொல்லிக்கிறோம். நீங்க உயர்திணை அப்படின்னு எல்லா விலங்குகளும் சேர்ந்த ஐயா நீங்க தாயா உயர்திணைன்னு நம்மள சொல்லல, நம்மளா சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாம் உயர்திணை. விலங்குகள், தாவரங்கள் இதெல்லாம் வந்து அகிரிணை அப்படின்னு இது மனிதர்கள் பகுத்ததுதான். ஏன்னா மனுஷனுக்கே மனுஷனு நம்ம தானே பேர் வச்சுக்கிட்டோம். நான் அடிக்கடி வேடிக்கையா சொல்றது உண்டு, பாம்புக்கு நம்ம தான் பாம்புன்னு பேர் வச்சிருக்கோமே தவிர, நம்ம பாம்புக்கு பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறது பாம்புக்கே தெரியாது. ஆனா தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா பாம்புக்கு நாகம்மா, நாகராஜா அப்படின்னு எல்லாம் சொன்னா பாம்பெல்லாம் தூக்கி பார்க்கும். அது உண்மையிலேயே அதுக்கு பாம்புன்னு கூட அதுக்கு பேர் வச்சது தெரியாது. ஆனா அதுக்கு நம்ம நாகம்மான்னு பேர் வச்சிருக்கோம், நாகராஜான்னு பேர் வச்சிருக்கோம். அறிவியல் சொல்லுகிற பாம்பு வேற, நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற பாம்பு வேற. அதுலயும் ஒரு சினிமாவில் பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல மலேசியா வாசுதேவன் நடிச்சிருப்பாரு, ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்ரீவித்யா போட்டு டெய்லி அடிப்பாரு மலேசியா, இந்த படத்துல சொல்றேன். உடனே இந்த பாம்பு என்ன செய்யும், இந்த பாம்புக்கு ஒரு கொண்ட பால் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. யாரு? ஸ்ரீவித்யா. இது எப்படியோ பாம்புக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது, பாம்புக்கு யாரோ தகவல் சொல்லிட்டாங்க, உன்னுடைய பக்தைய டெய்லி போட்டு அடிக்கிறான் அப்படின்னு. அவரை போட்டு தள்ளிடுறதுன்னு ஒரு நாள் பாம்பு கிளம்பி வரும். கிளம்பி வந்து படுக்கைக்கு கீழே ஒளிஞ்சிருக்கும். எடுத்தவொடனே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொரில்லா தாக்குதல் நடத்துறதுக்காக இருக்கும். அந்த நேரம் கதவை திறந்துக்கிட்டு மனைவி வருவாங்க. பாம்பு வந்து என்ன செய்யும், இவர் காலுக்கு நேரம் படம் எடுத்து ரெடியா கொத்துறதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப புருஷனுக்கு பால் கொடுக்கறதுக்கு, எந்த புருஷனுக்கு? பாம்புக்கு பால் வார்த்த அதே கையால தான் புருஷனுக்கும் பால் ஊத்திக்கிட்டு இருக்கு. அது படக்குன்னு குமிவாக ஒரு ரெட்டை வட சங்கிலியில தாலி தெரியும். உடனே பாம்பு யோசிக்கும், ஆஹா தப்பு பண்ண பார்த்தமையா, கொத்திருந்தோம்னா நம்ம பக்தை இல்ல தாலி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துலதான் தமிழ் இயக்குனருடைய, நீங்களும் ஹாலிவுட்ல எத்தனையோ படத்தை எடுத்து அனுப்புறீங்க, அப்படியே பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பிச்சு பெடல் எடுத்துருவாரு. அநேகமா ராமநாராயணன் நினைக்கிறேன். அவரு பாம்பை காட்டுவாரு, தாலியை காட்டுவாரு, அப்படியே காட்டி காட்டி நம்ம கூட சீட்டு குணிக்கு வந்துருவோம். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நம்ம அகிரிணை உயிர்திணைன்னு வச்சிருக்கோம். தமிழர்கள் நிலத்தை பிரித்தார்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. ஆனா பாலை என்பது தமிழ்நாட்டில் எப்பவுமே கிடையாதுங்க. பாலை என்கிற ஒரு நிலமே தமிழ்நாட்டில் ஒருபோதும் கிடையாது. சில சமயங்களிலே கோடை வருகிற பொழுது, வறட்சி வருகிற பொழுது, பஞ்சம் வருகிற பொழுது இந்த நால்வகை நிலமும் பாலையாக திரியுமே தவிர, நிரந்தரமான பாலைவனம் என்று ஒன்று நம் தமிழ் நிலத்தில் இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த பாலை நிலம், எல்லா வகை நிலமும் பாலையாக மாறிக்கொண்டிருக்கிற சூழலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா இங்க கூட தமிழ்நாட்டுல தேர்தல், இங்க தம்பி சரவணன் நல்ல வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொன்னார். விடிகிற பொழுது தமிழ்நாட்டிற்கு நல்ல பொழுதாக விடியட்டும் என்று சொன்னார். நாமும் அந்த நம்பிக்கையோடு தான் தமிழ்நாடும் காத்திருக்கிறது, உலக தமிழர்களும் காத்திருக்கிறார்கள். அதுல என்னன்னா, இந்த தேர்தல் பூரா எங்க பார்த்தாலும் மண்ணின் மைந்தருக்கு வாக்களியுங்கள். நான் ஒரு ஆளை கேட்டேன், மண்ணின் மைந்தர்னு சொல்றாங்களே, அவர் என்னையா செஞ்சாரு இந்த மண்ணுக்குன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, தொகுதிக்கு வந்து 5 லோடு மண்ணாவது அல்லாம போக மாட்டாரு, அதனாலதாங்க அவருக்கு மண்ணின் மைந்தர். இவரை பார்த்தாலே மண்ணு கதறுதுங்க, எங்க அள்ளி கொண்டு போயிருவாரோ அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு பாலைவனமாக நம்முடைய தமிழ் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரவி அவர்கள் வரவேற்றார்.
சரவணன் வந்து அற்புதமாக மார்க்ஸையும் பாவேந்தரையும் இணைத்து இந்த மேதின வாழ்த்துக்களை சொன்னார். தம்பி இளமாறன் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு அவர் அண்ணேன்னு அழைக்கிற பொழுதே எனக்கு தம்பி ஒரு தம்பி இல்லையே என்கிற குறை போய்விடும். ஏன்னா நான் எங்க வீட்டுல கடைக்கோடி பிள்ளை, கடைக்குட்டி. அது கூட வாரியார் சாமி சொல்லுவாரு, உங்க வீட்டுல நீ எத்தனாவது பிள்ளடா அப்படின்னு பையனை பார்த்து கேட்டாராம். அவன் ஐயா சாமி நான் கடைசி அப்படின்னாலாம். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க அப்பா அம்மா தான் முடிவு பண்ணணும், நீயா கடைசின்னு முடிவு பண்ணிடாதரா அப்படின்னு சொன்னாராம். அதனால நான் வந்து இப்ப கடைக்குட்டி பிள்ளை ஒரு அண்ணன் என்று அழைக்கிற பொழுது இந்த அண்ணா அந்த ஒற்றை சொல்ல தானங்க அண்ணா மொத்த தமிழர்களையும் இணைத்தார். தம்பி உன்னைத்தான் தம்பி என்று அண்ணா, நீங்க பேர் அமைகிறதே அண்ணா துரை அவருக்கு வச்ச பேரு. ஆனா எல்லாரும் அண்ணா 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 என்று அழைத்த பொழுதுதான் நீங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், உன் ஒற்றை இதழ் தாமரையால் 1000 சூரியன்களை நீ உதிக்க வைத்தவன் அப்படின்னு சொன்னார். நாக்கு என்கிற ஒற்றை தாமரையால் 1000 சூரியன்களை உதிக்க வைத்தாராம் அன்றைக்கு அண்ணா. அந்த ஒற்றை சூரியனில தான் 1000 தாமரைகள் கருகி போக வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அந்த சூரியன் வருகிற பொழுது தாமரை மலரும். ஆனால் சூரியன் வருகிற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தாமரை தளரும் என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்க வேண்டும். மே தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு உண்மையிலேயே அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மே தினம், ஏனென்றால் அங்கே சிகாகோ நகரிலே சிந்திய குருதியிலே தான் மே தினம் என்பது வெடித்து கிளம்பியது. தம்பி சரவணன் சொன்னது போல அதை இந்தியாவிலே முதலில் கொண்டாடிய பெருமை சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை சேரும். அதே போல இந்திய மொழிகளிலேயே முதலாக மே தினத்தை பாடியவர் தமிழ் ஒளி என்கிற கவிஞர். நீங்க வந்து தமிழ் ஒளி அப்படின்னு சொன்னா நம்மால் என்ன கேட்பாங்க, அவர் என்ன சினிமாவில் பாட்டு எழுதியிருக்காருன்னு கேட்பாங்க. சினிமாவில் பாட்டு எழுதினாதான் கவிஞர்னே ஒத்துக்கிறாங்க. இப்ப நான் கூட ஒரு கூட்டத்தில் போய் சொன்னேன், மகாகவி பாரதியார் அப்படின்னு உடனே பக்கத்துல ஒரு பழைய எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கேட்டாரு அது யாரு தம்பி அப்படின்னு கேட்டார். ஏன்னா நம்ம நாட்டுல தப்பா நினைக்காதீங்க, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். சுப்பிரமணிய பாரதியார் யாருன்னு கேட்டா பெரிய ஆளுகளே தெரியாதுன்றவாங்க. அவர் பாரதியார் யாருன்னு கேட்டார், அவர் கவிஞர் அப்படின்னு. கவிஞரா அப்படின்னா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டார். பாட்டெல்லாம் எழுதியிருக்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, என்ன படத்துல அப்படின்னாரு. அடுத்து நான் என்னடா வம்பா போச்சேன்ட்டு நான் உடனே சொன்னேன், இந்த கப்பலொட்டிய தமிழன் படத்துல கூட இந்த என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், இந்த பாட்டெல்லாம் எழுதுனது அவர் தான் அப்படின்னு. நல்லா எழுதினார், அப்புறம் எதுக்கே தொடர்ந்து எழுதுறது இல்லை அப்படின்னார். பாரதியார் செத்து போனதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். இப்படி சூழல்ல தான் நீங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் விளம்பரம் என்பது, பூக்கடைக்கு கூட விளம்பரம் தேவைப்படுகிற காலமாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த மே தினத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து ஒரு பாவேந்தருடைய வரியை நான் என்னுடைய பேசு பொருளாக கொடுத்தேன். உண்மையிலேயே பாவேந்தன் போல ஒரு தமிழுக்கு கிடைத்த வரம் பாவேந்தர். பாரதி அவரோடு இணைத்து மட்டுமே பேசப்பட வேண்டியவர் அல்ல நம்முடைய பாவேந்தர். நீங்க இந்த பாட்டையே படிச்சீங்கன்னா கூட, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். அப்ப ஏன் கெட்ட போர் அப்படின்னு சொல்றாரு? நண்பர்களே, 2 வகையான போர் இருக்கிறது. ஒன்று கெட்ட போர், இன்னொன்று நல்ல போர். நல்ல போர் என்பது நம் வாழ்க்கைக்காக நாம் நடத்த வேண்டிய போர். அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அது நல்ல போர். இன்னைக்கு பாருங்க, இந்த கொரோனா காலம், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா போன் பண்ணோம்னா அல்லது செல்பேசியில தொடர்பு கொண்டா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இப்பெல்லாம் பார்த்தா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அடுத்த வார்த்தைக்கே போக வேண்டியது. ஒரு காலத்துல ஐயா வைரம் பாய்ந்த கட்டை அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இப்ப சொல்றாங்க ஐயா வைரஸ் பாய்ந்த கட்டை அப்படின்னு. காலையில கூட ஐயா புலவர் ராமலிங்கம் ஒரு பட்டிமன்றத்துல சொன்னார், இந்த கொரோனா ரொம்ப வீம்பு பிடிச்சாலுங்க, வீம்பு பிடிச்சதுங்க. ஏங்க, அதான் வீட்டுக்குள்ள வராதுங்க, போய் கூட்டு வந்தாதாங்க வீட்டுக்குள்ள வர்றோம் அப்படித்தானே சொல்றாங்க. அதுவா வீட்டுக்குள்ள வருது? நம்ம போய் கூட்டு வந்தாத்தான். இந்த கொரோனா வந்த பிறகு உலக வரலாற்றை வந்து கிமு கிபிங்கிற மாதிரி கோமு கோப்பின்னு தான் எழுத வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே மாறி கிடக்கிற ஒரு சூழலில உலகமே அந்த பாருங்க, எல்லா நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு. இந்த உலகத்தை 500 தரை அழிக்கிற அளவுக்கு நம்மிடம் அணு ஆயுதங்கள் எல்லா நாடுகளும் வைத்திருக்கிறோம். ஆனா ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸை ஒழிக்கிறதுக்கு நம்மகிட்ட மருந்து கிடையாது. அதுக்கு இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ கண்டுபிடிச்சு இந்த தடுப்பூசி வந்திருக்கு, நல்லது. ஆனால் என்னுடைய பார்வையில் நண்பர்களே, ஒரு அணுகுண்டை விட ஒரு குப்பையிலே காய்த்து கிடக்கிற பூசணிக்காய் அர்த்தமுடையது. ஏன்னு சொன்னா அது பசி ஆற்றும், அது உயிர்களை அழிக்கும். நீங்க வந்து இன்னொரு உலகப் போர் வருமானு சில பேர் கேட்கிறாங்க. நான் ஒரு ஊர்ல போய் ஒரு கிராமத்துல அணு ஆயுத ஆபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அணுகுண்டு போட்டா உலகமே அழிஞ்சிருமியா, கரப்பாம்பூச்சி மட்டும்தான் இருக்கும், உலகமே அழிஞ்சிரும்னு. அந்த ஊர்ல பஸ்ல தங்கிட்டு காலையில வர்றப்ப டீ கடையில் நிற்கிறப்ப, ஐயா நைட்டு நீங்க தானே பேசுறீங்க அப்படின்னாரு.
ஆமாங்க ஐயா அப்படின்னு. ரைட்டு சொன்னீங்களையா, உலகம் அழிஞ்சிருமாயா அப்படின்னாரு. நீ அழியக்கூடாதுன்னு தானயா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னையா உலகத்தை அழிக்கணும்னு சொல்றியா அப்படின்னு சொன்னேன். அழியணும்யா அப்படின்னாரு. என்னடா இவ்வளவு விரக்தியா இருக்கானா நீ, ஏன்யா அப்படின்னு கேட்டேன். அந்த ஆளு தொலையட்டும்யா தொலையட்டும்யா அப்படின்ட்டு போயிட்டாரு. பக்கத்தால கேட்டேன், ஏங்க இப்படி பேசுறாருன்னு. இல்ல ஊரு பூரா கடன் வாங்கி வச்சிருக்கான், அந்த உலகம் அழிஞ்சா கடன் கொடுத்தவங்க பூரா செத்துருவான்னு இவன் நினைக்கிறான், ஏதோ இவன் மட்டும் தப்பிச்சுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கு.